ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் 148வது பாடல் ஆண்டருள வேண்டி பாடியது. சுருதி முடி மோனம் சொல் பரஞான சிவ சமய வடிவாய் வந்த அத்துவிதமான பர சுடர் ஒளியதாய் நின்ற நீஷ்கல ஸ்வரூப முதல் ஒரு வாழ்வே ஒரு வாழ்வே துரிய நிலையே கண்ட முத்தரிதையாகமலம் அதனில் விளையா நின்ற அற்புத சுபோத சுக துய ஸ்படிகமாம் இன்ப பத்ம பதமேயடைய உணராதே கருவில்லொருவே தங்கு துகிலமிதான வள்ளி பொறும அதிலே கொண்ட முக்குண விபாக நிலை கருதறியா வஞ்சக கபடம் மோடி உடல் வினைதானே வினைதானே கலகமிடவே பொங்கு குப்பை மலவாழ்வு நிஜம் என உழலும் மாயம் ஜனித குகையே உறுதி கருதும் மாசுழம் மாமிந்த மட்டை தனையால உணதருள் தாரார் ஒரு நியமமே விண்ட சமய வேத அடி முடி நடுவுமாயண்ட முட்டை வெளி ஆகியாய் உடலுணர்வதாயெங்கும் ஊர்பணமதாக உளவோனே அமருருளோனே உததரிசமாமின்ப புத்தமிழ போக சுகம் உதவும் அமலானந்த சக்திகரமேவு உணர் ஔர பிரணவாமந்த கர்த்தவியமாக வரு குருநாதா பருதி கதிரே கொஞ்சு நல் தரணனோ புறமதசைய நீரை பேரண்டம் ஒக்க நடமாடும் கண் பாதகேறுவதா துங்க வெற்றி மயில் ஏறும் ஒரு திரளோனே பணியும் அடியார் சிந்தை மெய்பொருளதாக நவில் சரவணபவா ஒன்று பல்கரமுமாகி வள பழனி மலை மேல் நின்ற சுப்பிரமணியாமர பெருமாளே கலகமிடவே பொங்கு குப்பை மலவாழ்வு நிஜம் என ஊழலும் மாயம் ஜனித குகையே உறுதி கருதும் அசுரமாமிந்த மட்டைதனையால உண அருள் தாரா அருள் தாரா அந்நியும் அடியார் சிந்தை மெய்ப்பொருளதாக நவி சரவணபவா ஒன்று பல்கரமுமாகி வல்ல பழனி மலை மேல் நின்ற சுப்பிரமணியாமர
பெருமாளே. பழனி மலை மேல் நின்ற சுப்பிரமணியமர பெருமாளே. இப்பாட்டின் பொருளை பார்ப்போம். வேதங்களின் முடிவில் விளக்கப்படுகின்ற மோன நிலையை பக்குவப்பட்டோருக்கு உபதேசித்தருளும் முற்றறிவுடைய பெரிய பொருளே, ஞான மார்க்கத்துடன் கூடிய சைவ சமய திருமேனி தாங்கி வந்து எல்லாவற்றிலும் கலந்து இருக்கின்ற பரம்பொருளே, ஒளிக்கு ஒளியாய் நின்ற அருவமூர்த்தியே, உருவமூர்த்தியே, முதல் பொருளே, ஒப்பில்லாதவரே, ஒரு நியமத்தையே உரைக்கும் 6 சமயங்களை கொண்ட வேதங்களின் முதலிலும் நடுவிலும் முடிவிலும் விளங்குபவராக அண்ட கோலங்களுமாகி ஆன்மாக்களின் உயிர் உடல் உணர்வு முழுவதுமாகி எங்கும் நிறைந்து தோன்றுபவருமாகிய நித்திய பொருளே, தண்ணீர் ஊற்று போல் இடைவிடாது இன்பத்தை நல்கும் புதிய அமிர்தத்தை போன்ற சிவபோக பேரின்ப பெருவாழ்வை வழங்கும் அமலானந்தரே, வேலாயுதரே, அறிவு உருவமாகிய பிரணவ மந்திரத்துக்கு தலைவராக வருகின்ற குருபரரே, கோடி சூரிய பிரகாசமுடைய தேவரீருடைய நல்ல திருவடி கமலத்தில் அணிந்துள்ள தண்டைகள் ஒலிக்க சகல அண்டங்களும் அசைய நடனம் புரிகின்ற பெருமையுடைய சேவடிகளை உடைய தூய்மையும் வெற்றியும் உடைய மயில் மீது வரும் ஆற்றலை உடையவரே, தேவரீரது திருவடிகளை பணிகின்ற மெய் அடியாரது திரு உள்ளத்தில் இதுவே மெய்ப்பொருள் என்று சதா உச்சரிக்கும் சரவணபவா என்னும் சடாட்சர பொருளே, அஞ்ஞான இருளை நீக்கும் வலிமை உடைய ஞான ஒளி வீசும் பழனிமலையில் எழுந்தள்ளுள்ள தேவர்கள் யாவரினும் பெருமை மிக்கவரே, துரிய நிலை கண்ட ஜீவ முக்தர்களுடைய இதய புண்டரீக தகர வெளியில் விளைகின்ற அற்புதத்தை உண்டாக்கும் மேலான ஞானத்தை தருவதும் சுகத்தையும் தூய ஸ்படிகம் போல சிவானந்த இன்பத்தையும் வழங்குவதுமாகிய இவரீரது திருவடி தாமரைகளை அடையும் திருநெறியை அடியேன் உணராமல் கருப்பையில் தங்கி சுக்கிலம் பிராணவாயுவால் பொறு முதல் அடைய அவ்வுருவிலே பொருந்தி முக்குணங்களின் வேறுபாடான நிலையை நினைக்காது வஞ்சக் கபடமாகிய குணத்தால் மூடப்பெற்று உடலினால் வந்த தீவினை கலகம் விளைக்க மிக்க குப்பை மல வாழ்வையே நித்தியம் என கொண்டு உழன்று மாய செயல்கள் நிறைந்த பாவ உடலை அழிவற்றது என கருதுகின்ற நாய்க்கு நிகரான மூடனாகிய அடியேனை ஆட்கொள்ள உமது திரு அருளை தந்து அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர். வேத வேதாந்தங்களின் முடிவாக ஞான பரம் சுடராக ரூபா அரூபா உள்ள பரம்பொருளே, மயில் வாகனரே, வேலாயுதரே, பிரணவ மந்திரத்தின் தலைவரே, சடாட்சர பொருளாகி பழனிமலையில் நின்ற பெருமாளே, கருவழிப்பட்டு முக்குண வசப்பட்டு வஞ்சனையால் மூடப்பட்டு நின் திருவடியை நினைக்காது மல வாழ்வில் மூழ்கியுள்ள அடியேனுக்கு அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர். நாமும் நம் குரு மூலம் உபதேசம் பெற்று எப்பொழுதும் ஜபித்து முக்குண மாயங்கள் தீர மீண்டும் பிறவாமல் இருக்க முருகப்பெருமானின் திருவடிகளை பற்றி அவர் அருளை பெற முயல்வோமாக. கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ. முருகாச்சரணம். திருச்சிற்றம்பலம்.